சபரிமலையின் மகத்துவமும் கடைபிடிக்க வேண்டிய விரத முறைகளும். கோவில் என்பது இறை சக்தியை உள்வாங்கிக் கொள்வதற்கு அமைக்கப்பட்ட ஓர் இடம் என்றாலும் பல கோவில்களில் சபரிமலைக்கு மட்டும் ஒரு மகத்துவமான தனித்துவம் உண்டு. ஆன்மீகவாதிகளுக்கும் ஐயப்ப பக்தர்களுக்கும் சபரிமலை என்ற பெயரை கேட்டாலே கேட்ட நொடியிலேயே மனம் சபரிமலைக்கு பறந்துவிடும். உடலோடு உள்ளமும் சிலிர்த்து போய் எப்போது ஐயப்பனை தரிசனம் செய்வோம் என்று மனம் ஏங்கும். இதனால்தான் சபரிமலை யாத்திரை என்பதற்கு அகஸ்தியர் முனிவர் சில தனித்துவமான நெறிமுறைகளை வழிவகுத்துள்ளார். யாத்திரையின் மகத்துவம், கோவிலின் மகத்துவம், ஐயப்பன் யார் என்பது பல வருடம் சபரிமலைக்கு சென்று வந்த சாமிக்கும் சில சந்தேகங்கள் வரும். இதனால்தான் ஒரு குருசாமியின் துணையோடு செல்கிறோம். இதனால் ஐயப்பனின் மகத்துவம், தத்துவங்களை நன்கு அறிந்து செல்லும் போது புனித யாத்திரையின் நோக்கம் நிறைவேறுகிறது. சபரிமலை போகிறோம் வருகிறோம் என்பது விஷயமில்லை. சாமி ஐயப்பன் நம்மை பார்த்தாரா என்பதுதான் மிக மிக முக்கியம். சாமியை தரிசனம் செய்வது வேறு, சாமியை உணர்தல் என்பது வேறு. எனவே அந்த உணர்வை தரக்கூடிய யாத்திரைக்கு தயாராக இருக்கிறோம் என சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அவ்வாறு உணர துவங்கிவிட்டால் அனைத்திலிருந்தும் விடுதலை கிட்டும் என அகஸ்தியர் உணர்த்தியுள்ளார். அந்த வகையில் மாலை அணிதல், விரதமிருந்து இருமுடி கட்டுதல், ஐயப்பனின் கோவிலுக்கு சென்று கொண்டாடி தரிசனம் செய்தல் முக்கியமானது. ஐயப்பன் தன்னை வளர்த்த பந்தள மன்னர் ராஜசேகர பாண்டியனுக்கு தான் சபரிமலையில் கோயில் கொண்டிருக்கும் போது தன்னை காண வருவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறையில் கூறியவற்றில் முதலாவதும் முக்கியமானதும் மாலை அணிந்து மண்டல விரதமிருந்து இருமுடி கட்டி வருதல் ஆகும். அந்த வகையில் சபரிமலைக்கு முதன்முதலாக மாலை அணிந்து ஒரு மண்டலம் விரதம் இருந்து இருமுடி கட்டி செல்பவர் கன்னிச்சாமி என அழைக்கப்படுகிறார். அதன் பிறகு ஒவ்வொரு வருடமும் செல்பவர் படிசாமி ஆவார். 18 வருடம் கோவிலுக்கு சென்று வந்தவர் குருசாமி ஆவார். குருசாமியாக ஆகும் வரை கன்னிசாமியாக தன்னை நினைத்து செல்ல வேண்டும். 18 முறை சபரிமலை சென்றவர்கள் தன்னை ஒரு குருசாமியாக என்று நினைக்காமல் பய பக்தியோடு தன்னையும் ஒரு கன்னிச்சாமியாக உணர்ந்து நடக்க வேண்டும். மற்ற சாமிகளுக்கு ஒரு உண்மையான வழிகாட்டியாக இருப்பவர்தான் குருசாமி என்கிற அந்தஸ்திற்கு தகுதியானவர். சபரிமலை புனித பயணம் என்பது உணர்ச்சிகளின் ஒரு சோதனைதான். மாலையிட்டு விரதமிருந்து மலை ஏறி ஐயப்பன் தரிசனம் கண்டு திரும்பி வரும் வரை பக்தர்கள் எளிய வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும். இது விரதம் என அறியப்படுகின்றது. ஒரு பக்தன் எப்பொழுது மாலை இடுகின்றானோ அன்றிலிருந்து விரதம் ஆரம்பமாகின்றது. மாலை அணியப்படுகிறது. இதனை மாலையிடல் என்பர். பக்தர்கள் துளசி மாலை அணிவது வழக்கம். அதில் ஐயப்ப உருவம் பொறித்த லாக்கெட் கோக்கப்பட்டிருக்கும். மாலை அணிந்துவிட்டால் பக்தர்கள் உலகியல் இன்பங்களிலிருந்து விடுபட்டு எளிய வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும். புகைப்பிடித்தல், மதுவருந்துதல் போன்ற தீய பழக்கங்களை கட்டாயமாக விட்டுவிட வேண்டும். பக்தர்கள் இல்லற இன்பங்களிலிருந்தும் விடுபட்டிருக்க வேண்டும். வாழ்க்கையில் ஒழுக்கத்தை கடைபிடிக்கவும் உற்சாகத்தை ஏற்படுத்தவும் ஆரோக்கிய வாழ்வு வாழவுமே மண்டல விரதம் மேற்கொள்ளப்படுகிறது. சுய கட்டுப்பாடும் இதன் ஒரு முக்கிய நோக்கமாகும். மாலை அணிந்துள்ள காலத்தில் முடி வெட்டுவது, க்ஷவரம் செய்வது, நகம் வெட்டுவது போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். சபரிமலை புனித பயணத்தின் போதும் வழிபாட்டிற்கும் தேவையான பொருட்களை துணிப்பைக்குள் நிறைப்பதே இருமுடி கட்டுதல் என்பர். குருசாமியின் முன்னிலையில் இருமுடி கட்டுதல் நடைபெறும். தலையில் இருமுடியுடன் செல்கின்ற பக்தர்கள் மட்டுமே புனிதமான 18 படிகள் ஏறி சுவாமியை தரிசிக்க அனுமதிக்கப்படுவார்கள். இருமுடி இல்லாதவர்கள் வேறு வழியாக சென்று ஐயப்பனை தரிசிக்கலாம். முடி கட்டும் போது ஆரம்ப பூஜைகளுக்கு பின் தேங்காயில் நெய் நிறைக்கப்படுகிறது. முன்னதாக தேங்காய் சுத்தமாக்கப்பட்டு நீர் ஒரு சிறு துளை வழியாக வெளியேற்றப்படுகிறது. இவ்வாறு செய்வது உள்ளத்திலிருந்து உலகியல் இன்பங்களை வெளியேற்றி ஆன்மீக சிந்தனைகளை நிறைப்பதன் குறியீடாக கருதப்படுகின்றது. இவ்வாறாக ஐயப்பனுக்காக நெய் நிறைத்து கொண்டு செல்லும் தேங்காய் நெய்த்தேங்காய் என அறியப்படுகின்றது. 2 பகுதிகள் உள்ள இருமுடியில் முன் பகுதியில் நெய்த்தேங்காயும் ஐயப்பனுக்கும் பிற தேவர்களுக்குமான வழிபாட்டு பொருட்களும் நிறைக்கப்படுகின்றன. பின்னர் முடியை கயிறால் பத்திரமாக கட்டி வைப்பர். இருமுடியின் இப்பகுதி ஆன்மீக சக்தி வாய்ந்ததாகும். இதை முன்முடி என்று சொல்வர். கோவில் வளாகத்தில் ஆங்காங்கே உடைக்க வேண்டிய தேங்காய்கள், கொண்டு செல்லும் பூஜை பொருட்கள் இருமுடியின் அடுத்த பகுதியில் நிறைக்கப்படுகின்றன. இது பின்முடி எனப்படும். சபரிமலை செல்ல விரும்புபவர்கள் நல்ல நாள் பார்த்து மாலை அணிய வேண்டும். அணியும் மாலை துளசி மணி 108 கொண்டதாக வாங்கி அதில் ஐயப்பன் திருவுருவம் பதித்த டாலர் ஒன்றையும் இணைத்து அணிய வேண்டும். தாய் தந்தையின் நல்லாசியுடன் குருசாமி ஒருவரின் கையால் ஆலயத்தில் பூஜை செய்து மாலை அணிய வேண்டும். குருசாமி கிடைக்காவிட்டால் கோவில் சென்று கடவுள் பாதத்தில் மாலையை வைத்து அர்ச்சகரிடம் தட்சணை கொடுத்து அர்ச்சனை செய்து ஐயப்பனையே குருவாக நினைத்து மாலையை தரிசித்துக் கொள்ளலாம். இது எதுவுமே முடியாவிட்டால்
கடவுளின் பிரதிநிதியான தமது தாயிடம் ஆசீர்வாதம் வாங்கி அவர்களது கையால் மாலையை அணிந்து கொள்ளலாம். இவ்வாறு மாலை அணிந்த பின்பு கோபதாபம், குரோதம், விரோதம் கொள்ளக்கூடாது. அண்டை அயலாருடன் விரோதம் மறந்து சிநேகம் பாராட்டி பணிவுடன் பழக வேண்டும். இயற்கையின் படைப்புகள் எல்லாவற்றையுமே இறைவனின் சொரூபமாக பார்க்க வேண்டும். காலையில் சூரிய உதயத்துக்கு முன்பும் மாலையிலும் குளிர்ந்த நீரில் நீராடி கோவில்களிலோ வீடுகளிலோ ஐயப்பனை மனதார நினைத்து சரணங்கள் கூறி வணங்க வேண்டும். கருப்பு, நீலம், காவி நிறவேட்டி சட்டை அணிய வேண்டும். பிரம்மச்சரிய விரதத்தை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும். நெற்றியில் சந்தனம், விபூதி, குங்குமம் போன்ற மங்கள சின்னங்களை அணிந்து கொள்ள வேண்டும். வீட்டில் ஐயப்பனின் திருவுருவப் படத்திற்கு புதிதாக மலர் அணிவித்து தினமும் ஏதாவது நைவேத்தியம் வைத்து வழிபட வேண்டும். மிக எளிமையாக ஏதாவது ஒரு பழம் வைத்து வழிபடலாம். சரணம் சொல்லி வழிபட வேண்டும். சுத்த சைவமாக இருந்து இந்த விரதத்தை மேற்கொள்ள வேண்டும். சாந்தமாக பேச வேண்டும். பார்க்கும் அனைவரையும் ஐயப்பனின் ரூபமாக பார்க்க வேண்டும். பேசுவதற்கு முன்பும் சரி, பேசி முடித்த பிறகும் சுவாமி சரணம் என சொல்ல வேண்டும். மாலையை எக்காரணம் கொண்டும் கழற்றக்கூடாது. இரத்த சம்பந்தம் உள்ளவர்களின் மரணம் ஏற்பட்டால் குருசாமியிடம் சென்று மாலையை கழற்றிய பிறகே துக்கத்தில் கலந்து கொள்ள வேண்டும். ஏதாவது ஒரு காரணத்தால் மாலையை கழற்ற நேர்ந்தால் அந்த ஆண்டு சபரிமலை செல்லக்கூடாது. பெண்களின் சடங்கு வைபவத்துக்கோ குழந்தை பிறந்த வீட்டிற்கோ செல்லக்கூடாது. மாலை அணிந்த பக்தர்களின் வீட்டில் சாப்பிடலாம். மற்றவர்கள் வீட்டில் பால், பழம் சாப்பிடலாம். வீட்டு பெண்களுக்கு மாலை அணிந்த காலத்தில் மாதவிடாய் ஏற்பட்டால் 7 நாட்கள் கழித்த பின்னர்தான் அவர்கள் சமைத்த உணவை உண்ண வேண்டும். காலணிகள் பயன்படுத்தக்கூடாது. எதிர்ப்படும் ஐயப்ப பக்தர்களை ஐயப்பனாகவும் பெண் பக்தர்களை மாளிகை புறத்தம்பிகையாகவும் கருதி பழக வேண்டும். மற்றவர்களிடம் பேசும் பொழுது சாமி சரணம் என தொடங்கி விடை பெறும் போது சாமி சரணம் என கூற வேண்டும். சபரிமலை பயணம் புறப்படுகையில் யாரிடமும் போய் வருகிறேன் என கூறக்கூடாது. ஐயப்பனுக்கு அன்னதான பிரபு என்றொரு நாமம் உண்டு. அதிலும் கன்னிசாமியாக இருப்பவர்கள் அன்னதானம் அளிப்பது மிகவும் விசேஷமானது. உறவுகளையும் சக கன்னிசாமிகளையும் அழைத்து பஜனை பாடி பூஜை செய்து ஐயப்ப பிரசாதத்தை அன்னதானமாக செய்ய வேண்டும். இதை அவரவர்கள் சக்திக்கு ஏற்றபடி செய்யலாம். ஐயப்பனை தினமும் பூஜை செய்துவிட்டு வெளியில் செல்லும் போது உங்களால் முடிந்த அளவு அன்னதான பிரபுவே சரணம் ஐயப்பா என்று சொல்லி உணவு வழங்குங்கள். இது ஐயப்பனுக்கு மிகவும் பிடிக்கும். அவன் அன்னதான பிரபு, அன்னதானத்தில் மகிழ்பவன், அன்னதானம் செய்வோரை வாழச் செய்பவன். மலைக்கு கிளம்பும் பொழுது ஐயப்பனின் திருவடிகளில் மனம் முழுமையாக ஒன்றுபட்டு யாத்திரையை மேற்கொள்ள வேண்டும். ஆங்காங்கே குளிக்கும் போது நீர்நிலைகளை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். போகும்போது வழியிலோ திரும்பி வரும்போதோ பிற தெய்வங்களின் கோயில்களுக்கு செல்பவர்கள் அந்தந்த கோயில் விதிகளை மதிக்க வேண்டும். பொது அமைதிக்கு பங்கம் வராமலும் மற்றவர்கள் வழிபாடு தங்கள் செயல்களால் கெடாமலும் கவனமாகவும் கட்டுப்பாட்டுடனும் நடந்து கொள்ள வேண்டும். எந்த கோயிலுக்கு சென்றாலும் அந்தந்த கடவுளர்களை வணங்குங்கள். அந்த கோயில் மரபு அனுமதிக்காத செயல்களை செய்ய வேண்டாம். பம்பை நதியில் நீராடும் போது மறைந்த தமது முன்னோர்களை நினைத்து அவர்களுக்கு ஈமக்கடன்களை செய்தும் நீராடலாம். மலை ஏறும்போது கன்னிசாமிகள் தானாக இருமுடியை தலையில் இருந்து இறக்கக்கூடாது. படிசாமிகளின் உதவியுடன் தான் முடி இறக்க வேண்டும். புனிதமான 18 படிகள் ஏறும்போது ஒவ்வொரு படியையும் தொட்டு கும்பிட்டு படி ஏறுவது ஐயப்பனின் பாதத்தை தொட்டு கும்பிடுவதாக ஐதீகம். ஐயப்பனை தரிசனம் செய்யும் போது மனதை ஒரு நிலைப்படுத்தி ஆத்மார்த்தமாக வணங்க வேண்டும். உங்கள் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அதை அவர் பார்த்து கொள்வார். யாத்திரை முடிந்து வீடு திரும்பியதும் ஐயப்பனின் அருள் பிரசாதத்தை தலையில் ஏந்தியபடியே வீட்டு வாயில் படியில் விடலை தேங்காய் அடித்து வீட்டினுள் நுழைய வேண்டும். வீட்டில் பூஜை அறைக்கு சென்று மாலையை கழற்றி சந்தனத்தில் நனைத்து ஐயப்பன் திருவுருவப் படத்திற்கு முன்னால் வைத்துவிட்டு தீபாராதனை காட்டி விரதம் முடிக்க வேண்டும். இருமுடியை பிரித்து பிரசாதங்களை வைத்து பூஜை செய்து குடும்பத்தினர்களுக்கு விநியோகம் செய்ய வேண்டும். ஐயப்பனுக்கு செலுத்தும் மரியாதையாகும். சபரிமலை பயணம் என்பது பக்தியையும் சுயகட்டுப்பாட்டையும் மன வலிமையையும் அறிந்து கொள்ளும் சிறந்த ஆன்மீக பயணமாகும். ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா. ஆன்மீக புரிதலில் ஹலோ சந்திரன்.